சிம்பு ரொம்ப நாளா ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. வேட்டை மன்னன், பாலு, இப்போ ஆரம்பிச்ச இது நம்ம ஆளு. இந்த படங்கள்லாம் இப்ப என்ன ரேஞ்ச்ல என்ன ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இது நம்ம ஆளு அப்படிங்கிற படத்துல நயன்தாரா கூட சேர்ந்து இவரு நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய இறுதி கட்ட படப்பிடிப்பு நேத்து தொடங்கி இருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய டாக்கி போர்ஷன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டாங்க அப்படின்னா இந்த படத்துல வெறும் பாடல் காட்சிகள் மட்டும்தான் படம் பண்றதுக்கு பாக்கி இருக்காம். அந்த பாடல் காட்சிகள் எல்லாமே வெளிநாடுகள்ல போயிட்டு ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம சிம்புவோடைய ஆசையாம். சோ இது எல்லாமே இந்த வேலைகள்லாம் ஒட்டு மொத்தமா முடிச்சுட்டு சிம்பு ஆசைப்பட்ட மாதிரி வெளிநாடுகளுக்கு பறந்து டுவேட்டோ இல்ல என்ன சாங்கோ அவங்க போயிட்டு ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த படத்துல சிம்புவுடைய தம்பி குரலரசன் இசையமைப்பாளரா அறிமுகமாகிறாரு. அதனால பாடல் வெளியீட்டு விழா சாதாரணமா இருக்கக்கூடாது, பெரிய அளவுல பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய வேலைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் படத்துடைய டீசரை வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனுடைய வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. அந்த வேலைகள்ல படத்துடைய எடிட்டர் ரொம்ப பிஸியா இருக்காராம். இந்த படம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பாலு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டா இந்த படமும் முடிவடைஞ்சிருச்சு. சோ ரெண்டு படமும் ஒரே நேரத்துல வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ரெண்டு தரப்பினரும் என்னோட படம் தான் ஃபர்ஸ்ட் வரணும், என்னோட படம் தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். ஆக மொத்தம் ஏதாச்சும் ஒரு படத்தை வெளியிடுங்க அப்படின்னு விநியோகஸ்தர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். பாப்போம் எந்த படம் வெளியாக போகுது ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சின்ன குழப்பம் இருந்துகிட்டே இருக்குதாம் எந்த படத்தை ஃபர்ஸ்ட் வெளியிடுறது அப்படிங்கிறதுல. சோ பொறுத்து பார்ப்போம் எந்த படம் தான் ஃபர்ஸ்ட் வருதுன்னு.